ருத்ரதாண்டவம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் வித்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவே மிக பெரும் துயரத்துக்கு ஆழ்த்தின ஒரு நிகழ்வு பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ரீசெண்டா 12/6/2025 அகமதாபாத்லேருந்து லண்டன் போன ஃப்ளைட் ஜஸ்ட் 2 minutesல விபத்துக்குள்ளாயிருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு ஃபுல் வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுல மொத்தமா எத்தனை பேர் டிராவல் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 242 பேர் டிராவல் பண்ணியிருக்காங்க. அதுல 230 பேர் பேசஞ்சர்ஸ், மீதி 12 பேர் வந்து பைலட், கோ பைலட் அந்த மாதிரி நிறைய பேர் அதுல இருந்திருக்காங்க. அதுல ஒரே ஒருத்தர் மட்டும் உயிர் தப்பிருக்காருன்னா 11A சீட், அதாவது 11A சீட் வந்து எமர்ஜென்சி எக்ஸிட் கேட் கிட்ட இருந்திருக்காரு. அதனால அதை ஓப்பன் பண்ணி அவர் மட்டும் தப்பிச்சிட்டாரு. அவர் பேர் பார்த்தீங்கன்னா ரமேஷ். இது வந்து வீடியோ கூட இப்போ நம்மளுக்கு ரீசெண்டாக வைரல் ஆயிருந்தது. ஏன்னா அவர் வந்து ஆம்புலன்ஸ்க்கு நடந்தே போயிட்டு ஆம்புலன்ஸ் ஏறினாரு. இது எப்படி எல்லாருமே இறந்தும் வந்து அவர் அவ்வளோ அதிர்ஷ்டவசமாக வந்து தப்பிச்சிட்டாரு. அதே மாதிரி இன்னொருத்தவங்க அவங்க வந்து ஃப்ளைட் புக் பண்ணி 10 minutes டிராஃபிக் லேட்டால அந்த ஃப்ளைட்டை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால அவங்களும் இப்போ உயிரோடு இருக்காங்க. இது வந்து ஜஸ்ட் வந்து ஃப்ளைட்டில் இருந்தவங்க மட்டும்தான். இந்த ஃப்ளைட் எங்கே போய் மோதிருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜே மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், இதோட ஹாஸ்டலில் தான் போய் மோதிருக்கு. இது வந்து கவர்மெண்ட் பில்டிங், ஆக்சுவலாக இது வந்து கவர்மெண்ட் பில்டிங். ஸோ அங்கே போய் மோதிருக்கு. அது வந்து கரெக்டாக என்ன டைம் மோதி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1:36 அப்போ மோதி இருக்கு. 1:34 அப்போ ஃப்ளைட் வந்து மேலே போயிருக்கு. ஜஸ்ட் 600 meters மட்டும்தான் மேலே போயிருக்கு, அதுக்கு மேலே போகல. அது போய் டைரெக்டாக 1:36க்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே லன்ச் டைம் இல்லையா, அவங்க எல்லாருமே லன்ச் சாப்பிட்ட டைமில் தான் அது வந்து அங்கே போய் கிராஷ் ஆகிருக்கு. அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய பேர் காயமடைஞ்சிருக்காங்கன்ற விஷயத்தையும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. விபத்துக்குள்ளான எல்லாரையுமே நம்மளோட பிரதமர் மோடி அவர்கள் நேரடியாக மருத்துவமனைக்கே சென்று பார்வையிட்டிருந்தாரு. அது மட்டும் கிடையாது, அந்த 230 பேசஞ்சரில் குஜராத் எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் விஜய் ரூபானி அவர்களும் ட்ராவல் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு டாக்டர் குடும்பத்தை சேர்ந்த குடும்பமாக 3 குழந்தைகள், 2 பெற்றோர்கள் குடும்பமாக வந்து அதில் ட்ராவல் பண்ணியிருந்தாங்க. லண்டனில் போயிட்டு செட்டில் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இறந்துருக்காங்க. ஏர் இண்டியா ஃப்ளைட் எல்லாமே டாடா குழுமத்துக்கு சொந்தமானது. அதனால டாடா குழுமம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கும் இது வரைக்கும் என்ன நடந்ததுன்றது தெரியலை, நாங்களும் இதுக்கப்புறம் தான் விசாரிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இறந்த ஒவ்வொரு குடும்பத்துக்குமே 1 கோடி ரூபாய் தரதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அதில் காயமடைந்தவங்க, விபத்துக்குள்ளானவங்க எல்லாரோட மெடிக்கல் எக்ஸ்பென்சிவும் டாடா குழுமமே ஏற்றுக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பிஜே மெடிக்கல் காலேஜ் பில்டிங்கில் தான் ஃப்ளைட் போயிட்டு கிராஷ் ஆச்சு. ஸோ அதனால் அது வந்து கவர்மெண்ட் பில்டிங். ஸோ அதனால் கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் வந்து அதை வந்து ரீபில்டு பண்ணி தரோம் அப்படின்ற மாதிரியும் டாடா குழுமம் வெளியிட்டிருக்காங்க. எல்லாருக்குமே இருக்கிற ஒரே கேள்வி, இது எதனால் ஆச்சு அப்படின்ற ஒரே விஷயம்தான். ஃபியூவல் அதிகமாக இருந்ததுனால மட்டுமே அது கிராஷ் ஆகி அதிகமான பாதிப்பு உண்டாக்குறது வந்து ஃபியூவல் ஹெவியாக இருந்ததுனால. எதுக்கு ஹெவியான ஃபியூவல் இருந்ததுன்னா, லண்டன் எங்கே இருக்குது நம்மளுக்கே தெரியும், ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஃபியூவல் வந்து ஃபுல்லாக இருந்திருக்கு. அதனால் மிகப்பெரிய ஆபத்து வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டுமே இல்லாமல் பைலட்ஸால ப்ராப்ளம் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ரீசனே இல்லைன்னு சில பேர் சொல்கிறாங்க. ஏன்னா பைலட் வந்து 8200 ஃப்ளைட் ஹவர்ஸ் வந்து இருக்குது, கோ பைலட்க்கு வந்து 1000 ஃப்ளைட் ஹவர்ஸ் இருக்கு. 2 பேருமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸ் தான். ஸோ அதனால அவங்களுக்கு நிகழ்ந்ததுக்கு வாய்ப்பு இல்லை. இன்ஜின் கோளாறு காரணமாக நிகழ்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா ஃப்ளைட்ஸுமே 2 இன்ஜின் இருக்கும். ஒரு இன்ஜின் போனாலும் இன்னொரு இன்ஜின் வச்சு டிராவல் பண்ணலாம். அதுவும் காரணம் இல்லை அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் என்ன காரணம்ன்றது இது வரைக்கும் வெளியில வரல. அடுத்த ரீசனாக இது என்ன பார்க்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 800 மீட்டர்ஸ்க்கு மேலே போகும்போது பேர்ட்ஸ் வந்து இன்ஜின் மேலே பட்டு அதனால வந்து ஃப்ளைட் போகாமல் இருக்கலாம், கீழே இறங்கியிருக்கலாம். ஏன்னா அதிகமான வெயிட்ஸை வந்து சுமந்துட்டு போகுது. ஏன்னா மனிதர்கள், அவங்களோட லக்கேஜஸ், அப்புறம் வந்து இன்ஜின், அது எல்லாமே ஹெவியான வெயிட்டு. அதை மேலே எடுத்துகிட்டு போகும்போது அதோட வெயிட் தாங்க முடியாமல் வேணும்னா கீழே வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கணிப்பு சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து இன்ஜின் கோளாறாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா 2 இன்ஜின் இருக்குது. ஒரு இன்ஜின் வந்து வீணாக போயிருந்தாலுமே இன்னொரு இன்ஜினை வந்து யூஸ் பண்ணிட்டு
போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் இருக்குது. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ளாப்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. நம்ம வந்து ஃப்ளைட் மேலே போகும்போது அந்த ஃப்ளாப்ஸ் வந்து கீழே இறங்கும், கீழே இறங்கும் போது அது வந்து மேலே போகும். ஆனால் இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா டெக்னிக்கல் இஷ்யூவால் அது வந்து மேலே போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கணிப்பும் சொல்கிறாங்க. பைலட்ஸ் கடைசியாக சொன்ன வார்த்தை மேடே மேடே மேடே. 3 டைம் இந்த வார்த்தையை வந்து சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக அந்த வார்த்தையை சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்களா, ஷிப்பாக இருந்தாலும் சரி ஃப்ளைட்டாக இருந்தாலும் சரி இந்த 2 இடத்துல ரொம்ப எமர்ஜென்சி எங்களால் முடியவே முடியாது அப்படின்ற கட்டத்தில் இந்த மேடே அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து அங்கே இருக்கிற டெக்னீஷியன்ஸ் வந்து இதை வந்துட்டு இவங்க எல்லாரையும் விட்டுட்டு இவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அதை வந்து கிளியர் பண்ணணும்னு பார்க்கறதுக்காக தான் மேடேன்ற வார்த்தை சொல்லுவாங்க. அவங்க மேடேன்னு 3 டைம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கனெக்ஷன் வந்து கட் ஆயிடுச்சு. கட்டான அடுத்த செகண்ட் வந்து ஃப்ளைட் வந்து விபத்துக்குள்ளாயிடுச்சு. இதுதான் அங்கே நடந்த விஷயம். அடுத்த நிமிஷம் நிரந்தரமே இல்லாத ஒரு வாழ்க்கை. அது வந்து இன்னொரு டைம் மக்களுக்காக வந்து இந்த விஷயத்த புரிய வைக்குது. ஏன்னா எல்லாருமே பல கனவுகளோட சுமந்துட்டு அவங்களோட வேலையை பார்க்க போயிருப்பாங்க. ஏன்னா டாக்டராக இருந்தாலுமே சரி இவ்வளோ வருஷம் அவங்க கஷ்டப்பட்டு லண்டனில் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட 3 குழந்தைகளை கூப்பிட்டுட்டு போகும்போது அந்த விபத்துக்குள்ளாயிடுச்சு. நம்ம எக்ஸ் சீஃப் மினிஸ்டராக இருந்தாலும் சரி யாருமே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இந்த விஷயம் வந்து பேசப்படுது. அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.